இனிய காலை வணக்கம். தன்னம்பிக்கை வரிகள். தன்னம்பிக்கை வரிகளுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்று நான் சொல்லக்கூடிய கருத்து தான் தன்னம்பிக்கையோட உச்சம். வர வெள்ளிக்கிழமை நான் திரைக்கதை உதவியாளராக வேலை பார்த்த லீடர்னு திரைப்படம் வரப்போகுது. நல்லா கேட்டுங்க, தன்னம்பிக்கை வரிகளை இனிமேல் தான் சொல்ல போகிறேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் திரைக்கதை உதவியாளராக ரசித்து வேலை பார்த்த படம். பல முறை அந்த படத்தை பார்த்தவன் அந்த நம்பிக்கையில் பகிங்கரமாக ஒரு சவால் விடுறேன். பொறுவெளியில் அந்த படம் கண்டிப்பாக பல்பு வாங்காது, உங்கள் அனைவராலும் மொக்கப்படும் என்று சொல்லப்படாது. யாரும் சொல்ல மாட்டீங்க, படம் பார்க்குறவங்க மொக்கப்படம், படமாக போர் அடிக்குது அப்படின்ட்டுலாம். டீசெண்டான படமாக இருக்கும். வெற்றியோட அளவை நான் சொல்ல முடியாது, நான் மனுஷன்தான், கடவுள் கிடையாது. ஆனால் நாகரிகமான ஓகே அபோவ் அவரேஜ் இதை தாண்டி இருக்கும் ரிப்போர்ட்டு. சரிங்க சார், இதெல்லாம் இல்லைன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி நான் கோடம்பாக்கத்தில் சுற்றுவதில்லை. சினிமா வாய்ப்பு கேட்டு கோடம்பாக்கத்தில் சுற்ற மாட்டேன். இதோ டிக்ளேர் பண்ணுறேன் பாருங்கள், இதுதான் தன்னம்பிக்கை. இனிமேல் நான் கோடம்பாக்கத்தில் சுற்ற மாட்டேன். படம் ஃப்ளாப்புன்னா சுற்றவே மாட்டேன். அதுவும் அற்ற ஃப்ளாப்லாம் கேட்கவே வேண்டாம், பார்க்கவே யார் மூஞ்சிலையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய கணிப்பு, என்னுடைய 36 ஆண்டு அனுபவம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? கரெக்ட் தானே? இதுதான் என்னுடைய தேர்வு. இதுதான் இன்றைய தன்னம்பிக்கை வரிகள். லீடர் நிச்சயமாக நாகரீகமான டீசெண்டான ஓகே ரேஞ்சில் ஒரு படமாக இருக்கும். அதை நான் உறுதியளிக்கிறேன். என்னை நம்பி நிச்சயம் நீங்கள்லாம் டிக்கெட் எடுக்கலாம், அந்த படத்தை பார்க்கலாம். நான் இவ்வளோ பெரிய பந்தயம் கட்டுறேன் வாழ்க்கையை, இனிமேல் கோடம்பாக்கத்தையே சுற்ற மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் இனிமேல் கடுகளவு கூட சினிமா பற்றியே பேச மாட்டேன். போருமா, அந்த படம் ஓகே ரேஞ்சில் வரலைன்னா இதை பகிங்கரமாக பொறுவழியில் இந்த யூடியூப் வீடியோ மூலம் அறிவிக்கிறேன். நன்றி. அடுத்து, இவ்வளோ தைரியமாக யாரோ இயக்கிய படத்திற்கு நீங்கள் எதுக்குங்க இவ்வளோ பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யாரோ இயக்கிய படம் அல்ல, என் தம்பி இயக்கிய படம். மகான், மனுஷனல்ல மகான், என் உயிரை காப்பாற்றியவன். 1.5 லட்ச ரூபா நான் வேலை பார்த்த சம்பளம்லாம் வாங்கிட்டேன். அதையெல்லாம் தாண்டி 1.5 லட்ச ரூபா தனியாக ரொக்கமாக கொடுத்து மருத்துவ செலவுக்கு வச்சுங்கன்னு கொடுத்த மகான். அதுக்காகவாவது அந்த படம் ஜெயிக்கும்.